என்ன இவ அடுப்பங்கரையில போயிட்டு ஒரு நாளும் இல்லா திருநாளாட்டி இன்னைக்கு போய் எல்லா வேலையும் செய்துட்டு கிடைக்க மாதிரி கிடைக்கியா? ஒரு வேலை திருந்திட்டாளா இருக்குமோ? திருந்தினா நமக்கு தான் லாபம். வீட்டுல சண்டை கிண்டை இல்லாம நிம்மதியாவது இருக்கலாம். ஓ எப்பா எப்பா, அடுப்பங்கரையில் நின்று வேலையாப்பா பார்க்க முடியுது. என்ன சூடா இருக்கு. ஏங்க ஒரு அடுப்பங்கரையில் ஒரு ஏசி தான் வச்சு தந்தா என்ன? ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? நின்று சமைக்கவே முடியலைங்க. அவ்வளவு சூடா இருக்கு, வேர்த்து கொட்டுது பார்த்துடுங்க. எப்பா எப்படிதான் இல்லைன்னு சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் சமைக்க போன உனக்கே இவ்வளவு இருக்கா? என் அம்மா டெய்லி அங்கதான் நின்று சமைக்கவ. அப்படியே உங்க அம்மை வேர்த்து கொட்டிட்டாலும் சரி சரி, எதுவும் பேசாதீங்க. பிள்ளை என்ன வெளியே விளையாடிட்டு இருக்கா? ஆமா ஆமா. என்ன இன்னைக்கு ஒரே சமையலாட்டு இருக்கு? என்ன என்ன அம்மை முன்ன விளையாட வச்சுக்கிறிய? சமைச்சா என்ன என்னன்னு கேட்குறிய, சமைக்கலைன்னா ஏன் சமைக்கிறேன்னு கேட்குறிய. நான் என்னை பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல, நீயா எழும்பி போய் எல்லா வேலையும் செய்திருக்கிறியே, அதனாலதான் கேட்டேம்மா. எதாவது தப்பு கிப்பு பண்ணி வச்சுட்டு வந்தியா எப்படி? அப்படியே பண்ணிட்டாலும் உங்க அம்மா சும்மா விட்டுருவோம். வாங்கங்க. என்ன பண்ணிட்டு வந்தா சின்ன பொண்ணு? அம்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்காவ. ஆமா, உங்க அம்மா கத்தலனா தான் பெரிய விஷயம். ஏம்மா என்னாச்சுமா? என்ன ஆச்சு? அடுப்பங்கரைய போய் பாரு, என்ன கோலத்துல ஆக்கி வச்சிருக்கியா நீ. எம்மா எம்மா, எப்படிதான் இவளால இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. இதை நின்று சமைக்கவே முடியல. நான் கொஞ்ச நேரம் ஏசியில உட்காந்துட்டு வரேன், வந்து அதை கிளீன் பண்ணி தரேன். நீ அப்படி என்னக்கு சமைச்சிட்ட? முட்டை தோட அந்தாக்கல கிடக்கு, தக்காளி தோல கிடக்கு, உள்ளி தோல கிடக்கு, பீட்ரூட் தோல கிடக்கு. ஏன் அத கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த வேஸ்ட்ல போட்டா உனக்கு என்ன கைய என்ன ஆயிரும்? அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல இல்லையா, இந்த வாரேன்னு தானே சொன்னேன். வருவாமா, அவளே கிளீன் பண்ணி வச்சிருவா. கிளீன் பண்ணி அப்படியே வச்சிட்டாலும் யாமல உழுவ. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? பால் அடுப்புல இருக்கு, அதை ஒண்ணு கவனிச்சுக்க. இப்ப வரேன்னு சொன்னா? ஐயா ஆமா பத்தியலாத்தே, இந்த வாரேன். கிறுக்கி, இப்ப எதுக்கு இந்த ஓட்டம் ஓடியா? அதான் பால் அடுப்புல இருக்குன்னு சொன்னீங்களேமா, அதான் போய் பார்க்க போறா. ஆமா, இவ போகும்போது அப்படியே பால் இருந்துட்டாலும் இல்ல, அவ்வளவு பாலம் கொதிச்சு கீழே சிந்தி ஒரு சொட்டு பால் கூட பாத்திரத்துல இல்ல. எப்படி இருக்கும்? கொஞ்சம் தான் பால் இருக்கு, அதான் பிள்ளை காய்ச்சி வச்சிருக்குன்னு உங்கள்ட்ட அப்பவே சொன்னேன் இல்லையா? எதுக்கு எடுத்து நீங்க வாயில ஊத்துனீங்க? சின்ன பொண்ணு என்ன வார்த்தை கேக்கியா? பின்ன என்னங்க, கொஞ்சம் தான் பால் இருந்து ஜில்லுக்கு கொஞ்சம் குடுக்கலான்னு வச்சிருந்தேன், அதை எடுத்து வாயில ஊத்திட்டு நிக்கியாவ. வாயில ஊத்துனேன்னு கேக்கியா? குடிச்சு எல்லாரும் கேட்க வேண்டியதானே? யாத்தே அதை எடுத்து குடிச்சிய? அந்த பிள்ளை தானே வச்சிருந்தேன். வாய மூடிட்டு தள்ளி போன. பால் அவ்வளவு அப்படியே சிந்தி நாசமா போச்சுன்னு சொல்லி நான் குடிச்சேனா போப்புறேன். இருந்தாலும் பிள்ளை கொஞ்சம் வச்சிருக்கலாம், அவ்வளோத்தையும் உன்னோடவா ஊத்துனிய? பைத்தியாரி, எதையும் வாங்கி கட்டிக்காத, தள்ளிப்போ பைத்தியாரி. பாருங்க, நீங்க எல்லாம் அதே இதையும் சொல்லி திட்டது கொண்டு எங்க வீட்டுல என்ன பெத்து விடல. சும்மா வாய வச்சுக்கிட்டு இருங்க. என்ன பைத்தியகாரி அம்மே பைத்தியகாரி? யார பார்த்து பைத்தியாருன்னு சொல்றிய? வாய மூடுங்க ரெண்டு பேரும். ஏன் மூடணும்? உங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்திய. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப என்ன புயல் மாதிரி கிளம்பி வரைய? யோ வாய மூடு சின்ன பொண்ணு நீ. அப்ப என்ன யாரு என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டிய? நான் பைத்தியாரு இல்லையா? என்ன யாரு சொன்னாலும் நீங்க அமைதியை கேட்டுட்டு இல்லைங்க. ஏமா இப்படி இருக்கிறிய ரெண்டு பேரும்? மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறிய. பக்கத்து வீட்டுல எல்லாம் இப்படியா நடக்குது? ஆமல, உன் பொண்டாட்டி நீலி கண்ணி வடிச்சிட்டா இல்லையா? உடனே என்கிட்ட வா. சின்ன பொண்ணு, நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா சின்ன பொண்ணு? நான் செய்ய மாட்டேனே சொன்னேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து செய்யன்னு தானே சொன்னேன். அதுக்கு உங்க அம்மா என்ன நல்லா நிக்கவ பாத்தியா இல்லையா? என்னல உடனே இங்க திரும்பியா? அவ சொல்லியதை கேட்டுக்கிட்டு அவ சொல்றதான் கரெக்ட்னா அவ கூட அப்படியே அழுதாடி இரு. ஒரு நாள் வீட்டுல இருக்கலன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம், உங்களுக்கு பொறுக்கல இல்லையா? உடனே அதே இதே ஏதாவது சொல்லி அவையில காத்து விட்டுட்டிய. நான் காத்து விட்டுட்டேனா? நான் என்னன்னு சொல்லிட்டு போறா? எங்க நெல்லுங்க, நீங்க போற இடத்துக்கு நானும் வரேன். அவன் வெளியே போனா கூட அவன் நிம்மதியா இருக்க விட மாட்டான். என்னக்கா இன்னைக்கு கடையை திறக்கலையாக்கா? இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டாச்சு, ஒரு வியாபாரமா நடக்கல. சும்மா இல்லை காத்து திறந்துச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மனசை யார திட்டிக்கிட்டே இருக்காவ பாரு. 2 நாளாவது கடையை நடத்தல இல்லையாக்கா? சே, எது தொடங்கினானே இப்படி பாதிலே விட வேண்டியதாட்டு இருக்கு பாருங்களா. என்ன பண்ணவுமா? அன்னை போட்ட ஜூஸ் எல்லாம் விற்காம கடைசி நானே எல்லாம் குடிச்சு தீத்தேன் பார்த்துக்க. என்னத்தை பண்ணதுக்கு? நாம போடுற பிளான் எல்லாம் கரெக்டு தான்க்கா, ஆனா செலக்ட் பண்ற இடம் தான் தப்பா அமையுதுன்னு நினைக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதனாலதான் நமக்கு வியாபாரமே நடக்கல. என்ன சொல்றிய? அதை நம்ம உள்ளதுதான். ஆமா ரேவதி வந்துகிட்டு என்ன ஒண்ணுமே சொல்லாம இல்லாம இருந்தா?
மாமியார் ஏதாவது சொல்லிச்சா? என் வீட்டுக்கு வந்திருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்லக்கல. மோனுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது நம்ம ஏதாவது கேட்டால் மட்டும்தான் என்கிட்ட பதில் சொல்லிச்சு பார்த்துக்கிடுங்க. உங்கள்கிட்டையும் பேசலையா? என்னன்னு தெரியல பாரு, ஒரு வார்த்தை பேசவே இல்லை பார்த்துக்க. நான் தான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவ்வளோதான் சொல்லிச்சு, வேற எதுவும் சொல்லவும் இல்லை. ஆமாக்கா, இல்லைன்னா ரேவதி வந்தா அது இதுன்னு கிடக்கு கையில் அடைச்சி இதெல்லாம் பறக்கிக்கிட்டு போவும் செய்வா. இந்த வாட்டி வாங்கி வச்ச பண்டம் கூட வீட்டில் தான் இருக்கு பாருங்களா. எடுக்கலையா ஒன்றும்? என் வீட்டில் தான் ஒன்றும் எடுக்கலண்ணா. என்னவா இருக்கா? அதான் மாமியார் வரக்கூடிய பென்ஷன் பணத்தெல்லாம் ஃபுல்லாக கொடுக்குது இல்லையா, அதுலேயே அவள் எல்லாத்தையும் வாங்கிப்பா. இதில் நம்ம வீட்டிலேருந்து எதுக்கு எடுக்க போறா? ஏமனா சின்ன பொண்ணு ஜலதோஷமா மூக்க உறிஞ்சுக்கிட்டே வரா? எனக்கு ஒன்றும் ஜலதோஷம் இல்லை, நான் அழுதுகிட்டு வரேன். அழுதுகிட்டு வரியா? ஏன் ஒன்ன யார் அள வச்சா? ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? மாமியார் நீ சண்டையா போட்டிய? என்ன சொன்னாலும் பிடிச்ச மாட்டேங்குது உமா. நான் எது வீட்டுக்கு போக மாட்டேன். சும்மா சும்மா சண்டைக்கு வந்துட்டு இருக்காவ. வர்க்கீசன்னு வீட்டுல தானே இருந்தவ, அவியிட்ட சொல்ல வேண்டியதானே? அவையெல்லாம் சேர்ந்து வந்தானா வேற யார்கிட்ட போய் சொல்லதுக்கு கஷ்டமா இருக்கு. சரி அழாத, விடு. ஏன்க்கா கடை ஆரம்பிக்கலையா? ஒரு ஜூஸ் ஏதாவது தருவியன்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன், காரியம் இல்லாம சின்ன பொண்ணு வர மாட்டாளே. நீ ஜூஸ் வாங்க வேணும் வந்தா ஜூஸ் வாங்க. அழுது டயர்டா இருக்குக்கா. சரி அழாத சின்ன பொண்ணு, விடு. சின்ன பொண்ணு சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கிறியா எப்படி? ஏன் உமா? ஏன் இல்ல, ஃப்ரீயா இருந்த கன்னியாகுமரி பீச்சுக்கு போமா எப்படி? என்ன சொல்லியா? நீங்க என்னக்கா சொல்றிய? நான் ஃப்ரீ தான், எப்பனாலும் போலாம். எப்ப போறது? கொஞ்சம் சாயங்காலம் போல போவோம்க்கா. பிள்ளைகளும் லீவு தானே, வீட்டோட தானே இருக்கு. பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு ஃபேமிலியா போயிட்டு வருவோம். சரி உமா, அப்போ சாயங்காலமே கிளம்பிடலாம். டூருக்கெல்லாம் போண்டாமா? டூருக்கெல்லாம் போலாம்க்கா. ஃபர்ஸ்ட் நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்கு உமா சொன்ன மாதிரி போயிட்டு வருவோம். சரி சரி, உங்க எல்லாருக்கும் ஓகேனா போலாம். அதான் ஃப்ரீ பஸ் இருக்கே, ஃப்ரீ பஸ்ல யாரையும் போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்லிய? சரிக்கா, நான் அப்ப வீட்ட சொல்லி சரியா? நீ ஏன் வா சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் வெளியே போனாக்கல இருக்க, யாருக்கிட்டையும் சண்டை போடாம எடுக்காம கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி இருக்க. என்ன சொல்லியா? சரி உமா, யார் வந்தாலும் வரலன்னு நான் வரேன். போயிட்டு வருவோம் இன்னைக்கு. அப்படியே நம்ம கன்னியாகுமரி போய் போட்டிங் எல்லாம் போயிட்டு கண்ணாடி பாலத்தெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வருவோமா? சரி சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நம்மளே போகலன்னா எப்படி ஆகும்? வா, இன்னைக்கு போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துருவோம். என்னக்கா, நான் சொல்றது கரெக்டு தானே? ரெடியா நீங்க? நான் ரெடி தான் உமா. செலவுக்கு தான் கையில காசு இல்லை பார்த்துக்க. செலவுக்கு எதுக்குக்கா காசு? போறதுக்கு ஃப்ரீ, வர்றதுக்கு ஃப்ரீ. இடையில எதுக்கு காசு? வீட்டுல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம். என்ன சொல்றிய? வழியில பண்டை ஏதாவது வாங்கினா என்ன பண்ணதுக்குமா? வேண்டாக்கா, நீங்க வரவே வேண்டாம், வீட்டுல இருங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ ரெடியாவி வா, நம்ம போயிட்டு வருவோம். சரி உமா. இல்லவ என்ன உஷாரா இருக்கியா? இக்க வாங்க, நான் வாங்கி தரேன்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரலையே. சரி என்னவா வரல, நான் போஞ்சிட்டு என்ன விட்டுட்டு போறாளுவ. போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு